செலிபிரிட்டி கம் மாடல் 2 பேருமே எனக்கு கொஞ்சம் ஈஸி தான் ஹேண்டில் பண்ணுறது. பட் பிரைட்ஸ் வந்து டோட்டலி வேற, தலைகீழ கதை மாறிடும். மேக்கப் போட்டு விடணும் இப்படி தான் வந்து நம்மளுக்குலாம் அப்போல்லாம் வந்து தெரியும். இந்த ரிச்சுவல்ஸ் பற்றியெல்லாம் அப்போல்லாம் தெரியாது. ஆனால் போக போக அந்த அவசரப்படுத்துறது, 5 நிமிஷம் கூட இல்லை, 1 மினிட்ல கூப்பிடுறது, அந்த டைமிங் வந்து மிஸ் ஆகுறது, இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்கள் நிறைய பழகிட்டேன் அந்த டைமில். கலர்ஸ் அப்ளை பண்ணுறதுங்கிறத விட இப்போ இன்றைக்கி நிறைய ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேக்கப் வந்து ஐஸில் அப்படி போடுறேன், இப்படி போடுறேன், இதில் எப்படி போடுறேன், அதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட போகிறப்ப அந்த வித்தையெல்லாம் வந்து நம்ம காட்டவே முடியாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க வந்து எதையுமே கேட்க மாட்டாங்க, என்னோட ரெக்குயர்மெண்ட்டை எல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்கள் இன்ஸ்டா பேஜ் சொல்லுங்கள், அவங்க போனீங்கன்னா அங்கே மில்லியன் வியூஸ் இருந்தாங்கன்னா அவங்க தான் பெஸ்ட் ஆர்டிஸ்ட். அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மாடல்ஸாக இருக்கும். என்ன அழகாக போட்டிருக்காங்க, நேரில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன மாதிரி போட்டிருக்காங்கன்ட்டு. ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஷோவில் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா, மோர் தென் 27 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேக்கப் இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு லுக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி ஃபார் மென். அவங்க தான் வந்து ரதீஸ் ராதிகா, ஃபவுண்டர் ஆஃப் ரதீஸ். மேம், வெல்கம் டு தி ஷோ. வெல்கம், நன்றி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா உங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரைடு, ஒரு செலிப்ரிட்டி, மாடலு, இதெல்லாம் நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? இதில் எப்படி உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது? செலிப்ரிட்டி கம் மாடல் 2 பேருமே எனக்கு கொஞ்சம் ஈஸி தான் ஹேண்டில் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து பல மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டு வருவாங்க, பல வகையான மேக்கப்பை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ தே வில் கிவ் ஸ்பேஸ் நம்மளுக்கு. நீ பண்ணு, ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவங்க வந்து ரொம்ப யாரும் மைன்யூட்டாக இந்த மாதிரி இப்படி வேணும் அப்படி வேணும்னு இது வரைக்கும் டிமாண்ட் பண்ணதெல்லாம் கிடையவே கிடையாது. மோஸ்ட்லி நானும் பார்ப்பேன், கிங்ஃபிஷர் மாடல்லேருந்து எல்லாருக்குமே பண்ணியிருக்கேன் நான். ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க, நம்ம செய்கிற ஒர்க்கை வந்து ரொம்ப ரசிப்பாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக என்ன சொல்ல கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம என்ன இது பண்ணாலும் சில விஷயம் மட்டும் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஸ்ப்ரேஸ் வேண்டாம் ஹேரில், இது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாகவோ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. பட் பிரைட்ஸ் வந்து டோட்டலி வேற. நீங்கள் இவங்கள பார்த்துட்டு வந்துட்டு இதேமாரி மாடல்ஸ் மாதிரியே அவங்க பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நினச்சி வந்தோன்னா தலைகீழ கதை மாறிடும். பிரைட்ஸ் வந்து அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏகப்பட்ட ஒரு 10 பேஜுக்குனாவது கொடுத்துருவாங்க. ரொம்ப வெரி ஃபியூ பிரைட்ஸ் தான் வந்து நம்மளை ஏற்கனவே நம்ம ஒர்க்கு இல்லை நம்மளெல்லாம் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்குன்னா மட்டும்தான் ஒன்றுமே சொல்லாமல் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணாங்க. பட் பிரைட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது இது பண்ணுறது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா எது டஃப்பான மூமெண்ட்? பிரைட்ஸா இல்லாட்டி பிரைட்ஸ் தான் ஆல்வேஸ் டஃபஸ்ட். பிரைட்ஸ் எப்பயுமே டஃப் தான், ஒரு நாள் கூட ஈஸியே கிடையாது அவங்க. ஓகே, அங்கே ஏதாவது ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்? ஏன்னா உங்கள் கரியர் ஸ்டார்ட் ஆனது அங்கேருந்து தான். ஸோ நிறைய விதமான திருமணங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேரேஜ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேரேஜஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி அந்த இடத்துல அப்ரோச் இருக்கும்? ஏன்னா உங்களுக்கான டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த பிரைட்ஸ் வந்து வித்தின் கிவன் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே அவங்களுடைய அந்த ஒரு சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் ஏதாவது ஒரு அனுபவம் சுவாரஸ்யமாக? ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரம்பத்தில் வந்து தெரியாது. நம்ம வந்து மேக்கப் மட்டும் தானே, மேக்கப் போட்டு விடணும் இப்படி தான் வந்து நம்மளுக்குலாம் அப்போல்லாம் வந்து தெரியும். இந்த ரிச்சுவல்ஸ் பற்றியெல்லாம் அப்போல்லாம் தெரியாது. ஆனால் போக போக அந்த அவசரப்படுத்துறது, 5 நிமிஷம் கூட இல்லை, 1 மினிட்ல கூப்பிடுறது, அந்த டைமிங் வந்து மிஸ் ஆகுறது, இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்கள் நிறைய பழகிட்டேன் அந்த டைமில். ஏன்னா இது யாரும் சொல்லிக் கொடுக்குறக்கெல்லாம் எனக்கு வந்து ஆள் கிடையாது. இது வந்து இந்த மாதிரி இந்த டைமில் நீ முடிக்கணும், இந்த டைமில் வந்து இந்த ரிச்சுவல்ஸ் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் நம்ம இதில் கம்யூனிட்டிஸ் வந்து ஏகப்பட்ட கம்யூனிட்டி கேஸ்ட்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ரிச்சுவல்ஸ் வந்து வேறு 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 மாதிரிலாம் இருக்கும். ஸோ நிறைய நான் போக 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 ஒவ்வொரு ரிச்சுவல்ஸையும் நான் கற்றுக்கிட்டேன். இவங்க வந்து இந்த கம்யூனிட்டியில் வந்து இந்த ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த டைமை நம்ம அப்போ கொடுக்கணும், அப்போ இவ்வளோ தான் கொடுப்பாங்க, இவங்க இந்த டைம் மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே போயிடுவோம். இந்த டைம் தான் கொடுப்பாங்கன்னா நான் மைண்ட் செட் பண்ணிவிடுவேன். ஓகே, இந்த மைண்ட் செட் பண்ணால் அதுக்கு தகுந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோடனே இப்போ பார்த்திங்கன்னா பங்க்சுவாலிட்டி பயங்கர டு த கோர் நான் இருப்பேன். அதனால இன்னைக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா பயங்கர பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுவேன். 5 மணிக்குன்னா 4:50க்கே கொடுத்துருவோம் நாங்கள்.
அந்த மாதிரி கொடுத்துறனால நிறைய பேர் கிளைண்ட்ஸ் எங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா. தேவை அந்த டைமிங்ஸ், ரிச்சுவல்ஸ். ஆமா. யாரா மிஸ் இருந்தாலும் பண்ணக்கூடாது. ரிச்சுவல்ஸ் வந்து கீப் அப் பண்ணுவாங்க. அந்த ரிச்சுவல்ஸ்க்காக தான் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் லட்சங்கள் கோடிகளை வந்து செலவு பண்றாங்க. ஸோ நாங்கள் அந்த டைமிங் கீப் அப் பண்றதுனாலே அப்பாயின்மெண்ட்ஸ் எங்களுக்கு அதிகமாக வந்துட்டே இருக்கும். கம்மிங் பேக் டு த பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆட் கம்பெனிஸ் கூட. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, மெடிமிக்ஸ் குரூப், கல்யாண் குரூப் இருக்குது, தங்கமயில் ஜுவல்லரி, லிவைஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஜுவல்லரி ஆட்ஸ்ன்னு வரும்போது அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும்? காம்ப்ளிகேஷன் வந்து பெருசா என்ன இருக்கும்னா டைமிங் மட்டும்தான் இதுல. டைமிங் வந்து ரொம்ப கம்மியா குடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 5 தான் ஷூட்டு. ஒன் டே ஷூட்டு தான் எடுப்பாங்க. அந்த ஒன் டேக்குள்ளார அவங்க என்ன தீம் வச்சிருக்காங்களோ அத ஃபுல்லா எடுத்து முடிக்கணும். அவங்க ஒரு பாட்டு வச்சிருந்தாங்கனாலும் சாங் எடுத்து முடிக்கணும். இல்ல ஒரு ஸ்டோரி வச்சிருந்தாலும் அந்த ஸ்டோரிய சொல்லி முடிக்கணும். அவங்க அந்த 9 to 5க்குள்ள சொல்லி முடிக்கணும். அந்த 7 to 9க்குள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து சேர்ந்திருக்கணும் எங்களுக்கு. ஏன்னா யாருக்குமே டைம் மிஸ் ஆகாம வந்து சேர்ந்திருக்கணும். அந்த 9க்குள்ள நான் மேக்கப் போட்டு எல்லாரையுமே ஸ்பாட்டுக்கு அனுப்பிச்சிடணும். ஓகே. அதுல வர சேஞ்ச் ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு 5 மினிட்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. கேரவன் டோரை வந்து தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா அதுதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இந்த ஆட்ஸ் பண்றப்ப அது ஒண்ணு தான். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போறப்ப தான் திணறலா இருக்கும். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்ட் ஆயிடும். இவங்க வந்து இந்த மாரி போட்டோம்னா போதும். இவங்களுக்கு நீட்டா இருக்கும். ஸோ இந்த டைமிங் இவங்களுக்கு மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். ஸோ பழகுறோம். அதுவும் வந்து பழக்கம் தான். எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ல இதே மாதிரி தானே வெப் சீரிஸோடதும். ஏன்னா அதுவும் டக்குன்னு முடிக்கிற எபிசோட்ஸ் வைஸ் போகும்போது உங்களுக்கு அதுவும் இந்த மாதிரி ஒரு அர்ஜில் தான். ஆமா. எல்லாமே வெப் சீரிஸா இருந்தாலும் சரி, ஃபிலிமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே டைம் ஸ்லாட் தான். Okay. இப்ப பிரைடு வந்து ஒரு டைப் ஆஃப் டைம் ஸ்லாட் மாரி, அதாவது அவங்களுக்கு ரிச்சுவல்ஸ்ங்கிற மாரி, இவங்களுக்கு வந்து இந்த டைம்ல முடிச்சாகணும். அந்த ஸ்டோரியோ, அந்த சாங்கோ வந்து முடிச்சாகணுங்கிறப்ப எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஓகே. டைம் மேனேஜ்மெண்ட் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது ரிச்சுவல்ஸ்ல போகும். இது வந்து டைமிங் டைரக்டர்ஸ்க்கு நம்ம வந்து கேமராக்கு அந்த ஷாட்டுக்கு நம்ம குடுத்தாகணும். இல்லன்னா நம்ம அங்க வந்து அந்த ஃபீல்ட்ல நிக்க முடியாது. கரெக்ட்டா குடுக்கலாம, கரெக்ட்டா இது பண்ணாம அப்புறம் நம்ம இதுக்கு வேஸ்ட் இல்லையா? கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபர்ஸ், லீடிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த லென்ஸ் சேஞ்சிங்கும் போது இதே மாதிரி லுக் சேஞ்சில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதோட எக்ஸ்பீரியன்ஸ்? கண்டிப்பா வரும். நெறைய வரும். அந்த நீங்க லென்ஸ் சேஞ்ச் பண்றப்ப அவங்க வந்து ரொம்ப மைன்யூட்டா பார்ப்பாங்க. அதாவது நீங்க கலர்ஸ் அப்ளை பண்றதுங்கிறத விட, இப்ப இன்னைக்கு நெறைய ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா மேக்கப் வந்து ஐஸ்ல அப்படி போடுறேன், இப்படி போடுறேன், இதுல இப்படி போடுறேன். அதெல்லாம் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட போறப்ப அந்த வித்தையெல்லாம் வந்து நம்ம காட்டவே முடியாது. அவங்களுக்கு தேவை வெரி நீட், கிளீன், ஃப்ளாலஸ் ஸ்கின்னா இருக்கணும். ஒரு மஸ்காரா போட்டா கூட ஒண்ணோட ஒண்ணு ஒட்டக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து நம்ம வந்து ஹையர் பண்றதே நீட்னஸ்க்காக தான். அப்பயும் திருப்பி போய் எடிட்டிங்ல கை வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு அதை விட பெரிய ஒர்க்ஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறப்பயோ இல்ல ஒரு ஷூட் அப்பயோ வந்து அதை விட பெரிய ஒர்க்ஸ்லாம் எடிட்டிங்ல இருக்கும். அதை விட்டுட்டு நான் போட்டிருக்க மஸ்காராவையும் லிப்ஸ்டிக்கையும் அவங்க எடிட் பண்றதெல்லாம் வந்து அவங்களோட வேலை கிடையாது. இது கல்யாண ஃபோட்டோகிராஃபர்ஸ்னா அது வேற. பட் இவங்களுக்கு வந்து அது வேலையாவே கிடையாது. அதனால வந்து ரொம்ப துல்லியத்தை பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்றப்ப பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட ஒர்க் பண்றப்ப இதுதான் ரொம்ப துல்லியமா நீட்டா கொடுத்தா போதும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் நம்மள. கண்டிப்பா. ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர் தென் 25 இயர்ஸ் இந்த ஃபீல்ட். பிரைட்ஸ் கூடயும் சரி, செலிபிரிட்டிஸ் கூடயும் சரி. பட் நவடேஸ் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிரைடல் ஸ்டுடியோ வைக்கிறாங்க, பிரைடல் கோர்சஸ் எடுக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வர்றது ரொம்ப நல்லது தான். பிகாஸ் என்னன்னா எல்லா ஃபீல்ட்லையுமே நிறைய அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்காங்க. பட் எப்படி வராங்கங்கிறது தான் முக்கியம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் எடுக்கிறாங்க, புதுசாக வராங்க, கம்மி பட்ஜெட்டில் வராங்க. நாங்களே சொல்ல தான் செய்வோம், நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணுறப்ப கம்மியாக சார்ஜ் பண்ணுங்க. ஏன்னா நானே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தான் வாங்கினேன். அந்த பீரியடில் வந்து 97ல் வந்து எல்லாரும் 500 வாங்குறப்ப நான் 300 தான் வாங்கினேன். அப்போ ஒரு பெரிய கூட்டமே வந்து என்கிட்ட சண்டையே போட வந்தாங்க. என்ன ராதிகா, நீ வந்து 300 தான் வாங்குறியாமா அப்படின்னு. நான் அப்போ சொன்னேன், ஆமா 300 தான் வாங்குறேன். ஏன் இப்படி 300 வாங்குறேன், நாங்களாம் 500 வாங்குறோம்ல அப்படிங்கிறப்ப நான் வந்து ரொம்ப அப்பாவியே சொன்னேன், எனக்கு அவ்வளோதானே தெரியும், எனக்கு 300 ருபீஸ்க்கு தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் வந்து அதை வந்து காம்படிஷனாகவே நான் பண்ணலை. பட் டிஃபால்ட்டாக எனக்கு எவ்வளோதான் தெரியுங்கிறதுக்காக நான் அவ்வளோ கம்மியாக வாங்கினேன். அதே தான் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தருவேன். நீங்கள் வந்து கம்மியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் பழகிறதுக்கு வேணும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி புதுசாக நிறைய பேர் வராங்க. இப்போ கம்மி சார்ஜஸ்லாம் வராங்க. பட் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த கம்மியாக சார்ஜ் வாங்குறீங்க அதெல்லாம் தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று வேணும். இப்போ நான் இருந்த பீரியட்ல வந்து நிறைய பேருக்கு மேக்கப் தேவையில்லை. பிரைடு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு நாள் 10 கல்யாணம் நடக்குதுன்னா ஒருத்தர் கூட மேக்கப் போட்டுக்க மாட்டாங்க.
ஆமாம். ரொம்ப அப்போ கவுண்ட் வந்து கம்மி. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு எப்படி போட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமை இருந்தது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து கோடிகளை செலவு பண்ணுறாங்க இன்னைக்கு. லட்சங்களை செலவு பண்ணுறாங்க இன்னைக்கு. அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு போய் கம்மி பட்ஜெட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஏன்னு கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஏன் மெயினாக சொல்கிறேன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ரிச்சுவல்ஸை நாங்கள் மனப்பாடம் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த ரிச்சுவல்ஸ் யார் யார் என்னென்ன கம்யூனிட்டியில் எப்படி பண்ணுவாங்கன்னு அக்செப்ட் பண்ணி மைண்டில் கொண்டு வரதுக்கே எங்களுக்கு பல வருஷம் ஆச்சு. அப்படி இருக்கப்போ இப்போ ஒரு புதுசாக ஒருத்தவங்க வர்றாங்கன்னா இப்போ திடீர்னு அவங்க கூப்பிட்றாங்கன்னா எதையோ ஒரு சாரி மாற்ற சொன்னாங்கன்னா கூட மாற்ற முடியாது. எதையோ ஒன்று அந்த பொண்ணுக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று ட்ரெஸ்ஸு டேர்ன் ஆகிடுச்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட அதை சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் நூல் ஊசி கத்தி கடப்பாறை எல்லாமே இருக்கும். எதை கேட்டாலும் நாங்கள் வந்து ஆன் டைமுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருப்போம். ஒரு பிரைடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த இந்த துணியை வைக்கல, உள்ள இன்னர் கொடுக்குற ஒரு துணியே வைக்கல. ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேஷஸ் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. ஓகே. நாங்கள் என்ன பண்ணோம் டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த டிஷ்யூ பேப்பரை தைச்சோம். உள்ள டிஷ்யூ பேப்பரை தைச்சு ஜாக்கெட் போட வச்சோம். ஓகே. லைனிங் கிளாத் இல்லாம பண்ணி ஃபுல்லா ரெடிஷ் ஆயிடுச்சு. அந்த பொண்ணால 5 மினிட்ஸ் கூட போட முடியல. ஓகே. நாங்க அந்த டைம்ல என்ன பண்ணோம் எங்களுக்கு என்ன தோணுச்சு உடனே டிஷ்யூ பேப்பர் எடுத்து உடனே உள்ள ஸ்டிச் பண்ணி போட வச்சோம். அப்புறம் தான் அவங்களால நிக்க முடிஞ்சது. இல்லைன்னா எப்படி 6 to 7 ஹவர்ஸ் அவங்களால நிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி அந்த டைம்ல டக்குன்னு ஆன் ஸ்பாட்ல எங்களுக்கு வரணும்னா அந்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் இந்த பிரைடு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இப்படி நடக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்லாம் வந்து தப்பாக பண்ணியிருப்பாங்க, போடவே முடியாது. அது மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா ரிச்சுவல்ஸ் போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து டைமே இருக்காது. அந்த டைம்லேயும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சில பேருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தலை அமுக்கி விடுறது, ஒரு ஹெட் மசாஜு, ஒரு லெக் மசாஜ்லாம் பண்ணி விட்டு அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணி பரவாயில்ல ஒரு 5 மினிட்ஸ் படுத்துக்கோங்க அப்படின்னு அந்த கேப்லேயும் கொஞ்சம் தூங்க விடுவோம். அந்த தூங்க விட்டு நீங்கள் தூங்கிட்டே இருங்க நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த மாதிரிலாம் ஏன்னா நைட் 1:30க்கெலாம் பண்ணுறப்ப பாவம் அப்போ தான் ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு வருவாங்க. பாவமாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தொழில ஓகே நாங்கள் காசு வாங்குகிறோம் பரவாயில்ல. பட் அவங்களுக்கு அதனால நாங்கள் கொஞ்சம் தூங்க விட்டு சில வேலையெல்லாம் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் மிச்சதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பிளானிங்ஸ் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டு பண்ணுறப்ப டக்குன்னு ஏர்ன் பண்ணலாம். இல்லைன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஒரு தடவை 2 தடவை கிடைக்கலாம், 3ஆவது தடவை கிடைக்காது உங்களுக்கு. ஸோ இப்போ யங் ஜென்ரேஷன் நிறைய பேர் இந்த பியூட்டி கோர்ஸை வந்து எடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த காலேஜஸ்லேயே இது ஒரு கோர்ஸஸாக வந்துருச்சு. நான் வந்து ஒரு நல்ல ஒரு பிரைடல் ஸ்டுடியோ வைக்கணும், நானும் இந்த மாதிரி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னெல்லாம் அவங்க மெயின் க்ரைட்டீரியா பாயிண்ட்ஸாக பார்க்கணும்? மெயின் க்ரைட்டீரியா பாயிண்ட் நான் வந்து சொல்கிறது என்னன்னா மேக்கப்பாக இருக்கட்டும் இல்லை எந்த தொழிலாக இருக்கட்டும் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன்னா இங்கிலீஷில் பேசுகிறதுன்னு எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. கம்யூனிகேஷன்னா அப்படி இல்லை. யாராவது பார்த்தாலும் சிரிச்சே ஹாய் சொல்கிறது, வாங்க உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்கே, உங்கள் கம்மல் நல்லா இருக்கே, உங்கள் பேண்ட் நல்லா இருக்கே, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, ஒரு சம்திங் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சை வந்து எப்பயுமே வச்சிருக்க ஒரு ஹேபிட் இருந்தாலும் நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளை கவனிக்கிறக்கும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பேசவே இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனால் நல்ல மணி போலக்கு இவ்வளோ ரூபா வாங்குறாங்க இன்றைக்கி, அப்படியே கட்டுக்கட்டாக இன்றைக்கி வாங்கிட்டு போகிறாங்க. நம்மளும் போனோடனே போய் செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை ஒர்க் அவங்க செய்கிறாங்கங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு. கம்யூனிகேஷன் நல்லா பேச தெரிஞ்சாதான் நீங்கள் ஒரு 2 பேர்கிட்ட நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்கிறத தெரிஞ்சாதான் உங்ககிட்ட வந்து புக் பண்ணுவாங்க. ஆமாம், அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரிச்சுவல்ஸ் பற்றி தெரியுது. ஸோ கொஞ்சம் நாள் ட்ராவல் பண்ணணும். நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் கற்றுக்கிட்டோமோ அவங்க கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும். ஏன்னா நான் அந்த தப்பை பண்ணினேன். ஏன்னா எனக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சுட்டு வந்து இமீடியட்டாக 3rd மந்த்தே ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அழுக எனக்கு தான் தெரியும். இல்லை இந்த இடத்துல எப்படின்னா எப்படி அவங்க டீச்சரை சூஸ் பண்ணுறது, நான் எப்படி எந்த கோர்ஸை சூஸ் பண்ணணும், எந்த டீச்சரை சூஸ் பண்ணணும், ஏன்னா இதில் இந்த மேக்கப் பிராண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணது இல்லையா? இப்போ 2வது பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்கணும். அதாவது எந்த பிராண்டை கொடுத்தாலும் அவங்களுக்கு போட தெரியணும். ஏன்னு கேட்டால் அவங்க பல வருஷம் பண்ணுறப்ப இப்போ திடீர்னு நீங்கள் போகிறீங்க, அன்றைக்கி அந்த ப்ராடக்ட் திடீர்னு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அது உடஞ்சிருச்சுனாலும் இன்னொரு ப்ராடக்ட்டை வச்சு உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியணும் அந்த இடத்துல. ஆனால் அதே லுக்கையும் கொண்டு வரணும். அந்த மாதிரி இருக்கப்போ எதோ மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம நிறைய தவறுகள் செய்கிறதுக்கு சகஜம். ஸோ அப்போ அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க எல்லா டைப் ஆஃப் மேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா என்ன இன்னொரு ப்ராடக்ட். ஏன்னா கண்டிப்பாக ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா இப்பயும் பார்த்திங்கன்னா என் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் திட்டு வாங்கின்னு தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஏதாவது ஒன்று மறக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது.
அதனால நான் என்ன பண்ணேன், அப்படியே சத்தமே காட்டாம, நான் அப்படியே அதுக்கு என்ன மேனேஜ் பண்ணுமோ, அத அழகா மேனேஜ் பண்ணிடுவேன். அந்த மேனேஜ்மென்ட் குவாலிட்டி வந்து எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்குதோ, அந்த மாரி அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த மாரி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறாங்களான்னு. அதே மாரி நெறைய இப்போ மாடல்ஸ்க்கு போடுறத விட, என்னோட சஜஷன், மாடல்ஸ்க்கு போடுறத விட எத்தன பிரைட்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ட்ரூ. ஏன்னு கேட்டா, மாடல்ஸ் வந்து நீங்க வந்து நீங்க என்ன மாரி போட்டு விட்டாலும், அவங்க குடுக்குற போஸ் இருக்கு இல்லையா? அவங்க அப்படி பார்க்கறது, அந்த இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அழக என்ஹான்ஸ் பண்ணும். எஸ். அதே மாரி ப்ளஸ் சைஸ் மாடல்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் காட்டுவாங்க. இன்னும் நான் அப்படி காட்டினாலும் டீப் ஸ்கின்னு, ப்ளஸ் மாடல்ஸ் எல்லாம் காட்டினாலும் 3 ஹவர்ஸ் அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா, அந்த அமைதியாலாம் நம்ம பிரைடு உட்காரவே மாட்டாங்க. அத வந்து கனவுலயும் நினைக்கக்கூடாது. அவங்க கண்ண சிமிட்டிட்டே இருப்பாங்க. கண்ல இருந்து தண்ணி கொட்டிட்டே இருக்கும். கிளையண்ட் எல்லாம் அவங்க சொந்தக்காரங்கலாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாரி இப்படி போடாத, அப்படி போடாத, நீங்க மஸ்காரா போடுறதுக்குள்ள ஐய்யயோ! இத போட்றாத, ஐய்யயோ! இத போட்றாத. இங்க எனக்கு வெள்ளையாயிடும், இங்க கருப்பாயிடும். அப்படி இப்படின்னு அவங்க அந்த 3 ஹவர்ஸும் நான் ஸ்டாப்பா உங்கள ஒரு வழியா உங்கள மேக்கப் போட விடாம, உங்கள கிரியேட்டிவிட்டிக்கு வந்து அதையும் தாண்டி நம்ம போடணும். ஸோ அந்த மாரி இருக்கிறப்ப, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வந்து பழகணும். ஸோ மாடல்ஸ்க்கு போடுறத விட பிரைட்ஸ்க்கு போறது கஷ்டம். ஸோ பிரைடு யார் அதிகமா அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்ல. ஸோ பிரைடு போறப்ப அந்த சேலஞ்சிங்ஸ்லாம் என்னென்ன ஃபேஸ் பண்றாங்கன்னு, அவங்ககிட்ட போறப்ப அவங்களுக்கு நெறைய தெரியும். இந்த மாரிலாம் நடக்கும். அப்ப நீ இது மாரிலாம் பண்ணணும். உனக்கு கோவம் வரக்கூடாது. பொறுமையா இருக்கணும். இந்த டைம்ல இப்படி பண்ணாலும் நீ இந்த மாரி பண்ணணும். இது மிஸ் ஆயிடுச்சுனாலும் பரவால்ல. தண்ணி கொட்டுச்சுனா என்ன பண்ணணும் அந்த நேரத்துல? எல்லாம் கலஞ்சு போச்சுனாலும் என்ன பண்ணணும்? லாஸ்ட் மினிட்ல கலஞ்சு போச்சுனா கூட என்ன பண்ணணும்? ட்ரூ. இப்ப எல்லாமே சொல்றோம் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் என்னதான் இருந்தாலும் சொன்னாலும், மிஸ் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் நடக்குது அங்க. ஆனா, அந்த மாரி நடந்தாலும் திருப்பி 5வது நிமிஷத்துல ரெக்கவர் பண்றதுக்கு தெரியணும் நம்மளுக்கு. ஸோ, அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்ட கத்துக்கிறது, அந்த மாரி பண்ணணும். ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு கிளைண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி சூஸ் பண்ணணும்? ஏன்னா இந்த காலத்தில் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கா, அதில் இருக்க வியூஸ் லைக்ஸை வச்சு தான் வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்டே சூஸ் பண்ணுறாங்க. உங்களோட வியூஸ்? 101% ட்ரூவா சொன்னீங்க. யார கேட்டாலும் இன்ஸ்டாகிராம் பேஜ். உங்க இன்ஸ்டா பேஜ் காட்டுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அவங்க வந்து எதையுமே கேட்க மாட்டாங்க. என்னோட ரெக்யர்மென்ட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்க இன்ஸ்டா பேஜ் சொல்லுங்க. அவங்க போனீங்கன்னா, அங்க மில்லியன் வியூஸ் இருந்தாங்கன்னா, அவங்க தான் பெஸ்ட் ஆர்டிஸ்ட். அங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மாடல்ஸா இருக்கும். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த ஒயிட் லைட்ல வச்சு அழகா எடுத்திருப்பாங்க. நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் அந்த ஒயிட் லைட் கிடைக்காதே. அதே மாரி அந்த ரிஃப்ளெக்டர்லாம் வச்சு எடுத்து ஃபில்டர்லாம் பண்ணி நல்லா போட்டிருப்பாங்க. என்ன அழகா போட்டிருக்காங்க. நேர்ல போய் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும், அவங்க என்ன மாரி போட்டிருக்காங்கன்ட்டு. பட் இது எல்லாமே வந்து அவங்க அதுவும் இல்லாம அந்த வியூஸு, அந்த ப்ரொமோஷன்ஸ பார்த்து இவங்க இப்படிதான். ஆனா வந்து என்னோட சஜஷன் என்னன்னா, நேர்ல நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நேர்ல போய் பார்க்கணும். இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் மேக்கப் போடுறாங்கன்னா, இப்ப எனக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்னா, என் ஃப்ரெண்டோட இது ஃபிக்ஸ் பண்ண போறேன்னா, அவங்க கல்யாணத்துல போய் நான் நின்னு பார்க்கலாம். அந்த 3 ஹவர்ஸ் ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. எல்லாம் அந்த 7 மணிக்கு 7:30க்கு வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்களே தவிர, உள்ள யாருமே மேக்கப் ரூம்ல வந்து யாருமே பார்த்துருக்க வாய்ப்பில்ல. ஸோ அங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க இவங்க? ஆன் டைம்க்கு வராங்களா? ஆன் டைம்க்கு குடுக்குறாங்களா? அப்ப அந்த 3 மணி நேரம் கிளையண்ட் எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஏன்னா எப்படியாவது யாரோ ஒருத்தர் கூட இருப்பாங்க. ஸோ அது அவங்களா இருக்கலாம். போய் இருந்து பார்க்குறப்ப தான் எங்களுக்கு அது மாரி தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலிஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சு போய் எங்களுக்கு எப்பயுமே ரெகுலர் புக்கிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சும்மா வெறும் அவுட்டர் லுக்க மட்டும் பார்க்குறது முக்கியம் இல்ல. அவங்க ஆன் டைம்க்கு குடுக்குறாங்களா? எப்படி வந்து அவங்க கூட பிஹேவ் பண்றாங்க? ரிச்சுவல்ஸ் டைம்க்கு கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்களா? மேக்கப் வந்து சட்டிலா நீட்டா இருக்கா? நேர்ல பார்க்குறப்ப எப்படி இருக்கு? மெயின் அதான். நேர்ல பார்க்குறப்ப எப்படி இருக்கு? பார்த்தா அழகா இருக்கா? எந்த லைட்டிங்ஸுமே இல்லாம அவங்க அழகா இருக்கணும். அந்த மாரி பார்த்து செலக்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இன்ஸ்டா விட. சூப்பர் மேம். அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், சினி இண்டஸ்ட்ரியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், யார் யார் கூட எவ்வளோ மாடல்ஸ் கூட ஹேண்டில் பண்ணீங்க, ஆட்ஸை பற்றியும், பிரைட்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எப்படி அவங்க கிளைண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட். தேங்க் யூ ஸோ மச் டார்லிங்.